இன்ஸ்டாகிராமில் 24 மணி நேரத்தில் 2வது வீடியோ வெளியிட்ட பிரதமர் மோடி. ஆதரவு கருத்துக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாம் வெளியிட்டிருந்த வீடியோவுக்கு அளித்த ஆதரவு மற்றும் கருத்துக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராமில் செல்ஃபி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அந்த வீடியோவுக்கு மக்கள் அளித்த வரவேற்புக்கு அவர் நன்றி தெரிவித்து புதிய வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். அதில், நன்றி நண்பர்களே, நேற்று இரவு உங்களுடன் உரையாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் பதிவிட்ட காணொளிக்கு நீங்கள் அளித்த பதிலுக்கும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்பும் ஆதரவும் தொடரும் என்றும் நமது பிணைப்பு என்றும் வலுவாக இருக்கும் என்றும் நம்புகிறேன். நன்றி நன்றி நண்பர்களே என்று கூறியிருந்தார். நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்த வீடியோவில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் வேதனை ஏற்படுத்தியதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தனது அமைச்சரவை சகாக்களை இன்ஸ்டாகிராமில் மேலும் தீவிரமாக செயல்படுமாறு இளைஞர்களுடன் தொடர்பு கொண்டு அந்த தளத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார் என தகவல்கள் வெளியாகின்றன. அமைச்சரவை கூட்டத்தின் போது அவர்களால் எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களை தீவிரமாக பயன்படுத்துகிறார்கள் என்று பிரதமர் மோடி அமைச்சர்களிடம் கேட்டறிந்து கொண்டனர். நாட்டின் இளைஞர்களின் ஒரு பெரும் பகுதியினர் இந்த தளத்தின் நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். மேலும் அரசு அவர்களுடனான தனது ஈடுபாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தகவலின்படி அரசின் முன்னெடுப்புகள் குறித்து தகவல்களை பதிவிடுவது மற்றும் போதாது என்று பிரதமர் அமைச்சர்களிடம் கூறினார். அதற்கு பதிலாக அவர்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி இளைஞர்களுடன் நேரடியாக உரையாட வேண்டும் என்றும் மேலும் ஈர்க்கக்கூடிய மற்றும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களை கவரும் வகையில் ரீல்ஸ்களை பதிவிட அமைச்சர்களை பிரதமர் மோடி ஊக்குவித்தார் என்று அந்த தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் இது போன்ற காணொளிகளை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.